ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக சண்டே எபிசோடில் இம்பார்ட்டண்டான நியூஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி தான் அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க் வந்து 50,484 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஓவராலாக பார்க்கும்போது 80 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். நிஃப்டி 24,367 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. 0.26% ரேலியாக இருக்குது. சென்செக்ஸ் வந்து 79,705 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. 0.42% ரேலியாக இருக்குது. கோல்டு 10 கிராம் 24 கேரட் வந்து 70,310 அந்த ரேஞ்சில் இருக்குது. டாலர் அகேன்ஸ்ட் நம்ம இந்தியன் ருப்பியில் பார்க்கும்போது 83.94 காசு அந்த ரேஞ்சில் இருக்குது. மோரல் எடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் உள்ள மார்க்கெட் அப்டேட்ஸு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் ஒரு சுவாரஸ்யமான இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ மும்பையை தலைமையிடமாட்டு கொண்டு வச்சுட்டு வரவங்க தான் அந்த பிரியா சர்மா. இவங்களோட தாத்தா பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்கும்போது ஒரு 2004 அந்த டைமில் எல்என்டி ஷேர் ஒரு 500 ஷேர் வந்து வாங்கியிருக்காரு. காலப்போக்கில் அதை அவர் மறந்துட்டார். அந்த பிரியா சர்மாவோட தாத்தா வந்து ஒரு உயில் எழுதியிருக்காரு. அவரோட உயிர் மூச்சுக்கு அப்புறம் அந்த உயிரில் எழுதியிருக்கிறது என்னதுன்னா, இந்த ஷேர் எல்லாமே வச்சிருக்கிற உரிமை வந்து என்னோட பேத்திக்கு தான் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்காரு. ஸோ அந்த உயில் அப்படி தான் எழுதியிருக்கு. பிரியாவோட கைக்கு கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அந்த உயில் கிடச்சிருக்கு. அதில் வந்து தாத்தா வந்து இப்படி எழுதி அதை வந்து தவற விட்டு போயிருக்காரு. அவர் தாத்தா இறந்துட்டார். மோராட்டு பிரியா சர்மா பார்த்தீங்கன்னா சட்ட போராட்டம் நடத்தணும். அதாவது இப்போ அந்த ஷேர் வந்து இவங்களுக்கு தான் அடுத்ததுன்னு எழுதி வச்சிருக்கு, அதை நிரூபிக்கணும். ஸோ அதனால வந்து மும்பையில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுக்கு ஒரு கம்பெனி இருக்குது. ஸோ அந்த கம்பெனியை பார்த்தீங்கன்னா பிரியா சர்மா வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அங்கே போய் வந்து சில அந்த கம்பெனிகிட்ட உதவியை நாடி இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா பிரியாவுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி இருந்திருக்கு. பிரியா சர்மாவோட தாத்தா அந்த 500 எல்என்டி ஷேர் வாங்கி வச்சுருந்தாங்கல்ல, அது வந்து காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா போனஸ் அப்படி இப்படின்னு மாறி இப்போ அதோட வேல்யூ வந்து 1,72 lakhs அந்த ரேஞ்சில் இருக்குது. அந்த ஷேர்ஸோட வேல்யூ வந்து 1,72 lakhs அந்த ரேஞ்சில் வந்துருச்சு. பிரியா சர்மாவோட வாழ்க்கையே 1 டேல வந்து மாறி இருக்கு பாருங்க. ஸோ எல்என்டியோட அந்த கம்பெனியோட ஆஃபீஸர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் தான் வாரிசு அப்படிங்கிறதுக்கு உரிய ஆவணங்களை சமர்ப்பிச்சுட்டு ப்ளஸ் வந்து உங்களோட ஒரு ரிலேட்டிவ் வந்து சாட்சிக்கு எழுத்து போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததே பார்த்தீங்கன்னா உடனடியாகவே பிரியா சர்மா வந்து அவங்களோட ரிலேட்டிவ் ஒருத்தரை ரெடி பண்ணி அவங்க வந்து கையெழுத்து போட வந்திருக்காங்க. ஸோ சைன் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 year சட்ட போராட்டத்துக்கு அப்புறம் பிரியா சர்மாவுக்கு கைக்கு இப்போ 1,72,00,000 மதிப்புள்ள ஷேர் கிடச்சிருக்கு. மோராட்டு பார்த்தீங்கன்னா தாத்தா வாங்கி வச்சிருக்காங்க, பேத்தி அதை அனுபவிக்கிறாங்க. ஸோ இதுதான் ஷேர் மார்க்கெட்டில் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிடிஎஸ்எல் ஷேரில் வந்து அப்டேட்டு. ஸோ போனஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் ரெக்கார்ட் டேட் என்னன்னு கேட்டிருந்தீங்க. ரெக்கார்ட் டேட் ஒரு வழியாக வந்தாச்சு. ஸோ ஆகஸ்ட் 10 தான் போர்ட் மீட்டிங் நடந்திருந்துச்சு. ஆகஸ்ட் 24 பார்த்தீங்கன்னா அந்த போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ணுறதுக்கான ரெக்கார்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோராடுது பார்த்தீங்கன்னா சிடிஎஸ்எல் ஷேர் வந்து போனஸ் இஷ்யூ பண்ணுறதுக்கான ரெக்கார்ட் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆகஸ்ட் 24 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிண்டன்பர்க் அதானி ரிப்போர்ட் மறுபடியும் வந்திருக்கு. ஸோ மோரராட்டு ஹிண்டன்பர்க் ரிசர்ச் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவங்க அதானி குழுமத்துக்கு மேலே ஒரு 2 years முன்னாடி அட்டாக் பண்ணியிருந்தாங்க. இப்போ மறுபடியும் அவங்க பண்ணியிருக்கிறது செபியோட தலைவர் மீது அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதானி குரூப் மேலேயும் அவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வச்சு சில குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. இதில் கவனிக்க வேண்டியது, செபி வந்து அதானி குழுமத்துக்கு மேலே ஆக்ஷன் எடுக்காமல் போனதுக்கு அதானி குரூப்போட ஃபாரின் ஃபண்ட்ஸில் வந்து அதானி குழுமத்தோட ஃபாரின் ஃபண்ட்ஸில் வந்து இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. செபியோட தலைவர் மாதாபி பூரி புச்சும் அவரோட ஹஸ்பண்டாக இருக்கிற தவால் புச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க மேலே ஆக்ஷன் எடுத்தால் இவங்களுக்கும் லாஸ் வந்துடும் அப்படின்னு எண்ணி தான் பார்த்தீங்கன்னா அதானி குரூப் மேலே ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஹிண்டன்பர்க் இதை ஒரு டைப் குற்றச்சாட்டாக வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் செபியோட தலைவர் அவரோட ஹஸ்பண்ட் தவால் புச்சு வினோத் அதானி பயன்படுத்திய ஃபெர்முடா மொரிஷியஸ் நாட்டு பங்குச்சந்தை ஷேர்ஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதானியோட பங்குகளில் பார்த்தீங்கன்னா இவங்க அதிக அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதானிக்கு லாஸ் ஆச்சுன்னா, அதானி குரூப்புக்கு லாஸ் ஆச்சுன்னா இவங்களுக்கும் லாஸ் ஆகும்னு சொல்லி தான் செபி வந்து ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கிறாங்க அதானி குரூப்ஸ் மேலே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாதாபி பூரி புச் அவரோட கணவராக இருக்கிற தவால் புச் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் June 5, 2015 IPE + Fund 1 அப்படிங்கிற ஒரு கணக்கை இவங்களுக்கு தொடங்குறாங்க. அவங்களுக்கு அந்த ஹிண்டன்பர்க்கு கிடைச்ச விசில் ஃப்ளோவர் ஆவணங்கள் மூலமாட்டு பார்த்தீங்கன்னா அந்த கப்பலோட நிகர மதிப்பு $10 million அப்படின்னு சொல்லி அவங்க வேல்யூ பண்ணுறாங்க. ஸோ இதே பங்குகளில் பார்த்தீங்கன்னா அதானி குரூப்ஸும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செபியோட லீடராக இருக்கிற மாதாபி பூரி புச்சும் அவரோட கணவர் தவால் புச் வந்து வினோத் அதானி பயன்படுத்திய ஃபெர்முடா மொரிஷியஸ் நாட்டு பங்கு சந்தை முதலீடுல பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹிண்டன்பர்க் செபி மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க.
ஸோ அதானி குழுமம் செபி மீது வந்து குற்றச்சாட்டு வந்து பயங்கரமாக வச்சுருக்காங்க ஹிண்டன்பர்க். ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஷேர் மார்க்கெட் கீழே விழுமானா விழதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ மோராட்டு ரீசெண்டாட்டே பார்த்தீங்கன்னா செபி வந்து இவங்க அதானி குரூப்ஸ் மேலே வந்து குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க. ஸோ இவங்க வந்து ஸ்டாக் மேனிப்புலேஷன் பண்ணியிருக்காங்க, ஃபாரின்லேருந்து செல் கம்பெனிஸ் மூலமாட்டு ஃபண்ட் வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த டைமில் அதானி குரூப் என்ன சொன்னாங்கன்னா இது எல்லாமே பொய் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது அதானி குழுமம் வந்து திட்டவட்டமாட்டு மறுத்தாங்க, இது வந்து ஹிண்டன்பர்க் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட நற்பெயரை கெடுக்கிறதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. அது மாதிரி தான் சுப்ரீம் கோர்ட்டோட அறிக்கை அப்படி தான் இருந்துச்சு. சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா ஃபாரின் கம்பெனி சொல்றதெல்லாம் வச்சுட்டு நம்ம இந்தியன் கம்பெனிஸ் மேலே ஆக்ஷன் எடுக்கக்கூடாது, நம்மளோட இந்தியன் ரெகுலேட்டரிஸாக இருக்கிற செபி சொல்லதை வச்சுட்டு தான் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் எடுக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கேஸை தள்ளுபடி பண்ணாங்க. அதுக்கப்புறம் அது சால்வ் ஆகி இவங்க ஷேர் வந்து அதானி குரூப் ஸ்டாக்ஸ் அந்த ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் கீழே விழுந்துச்சு. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் கீழே விழுந்ததுலேருந்து மீண்டும் இப்போ மறுபடியும் ஒரு லெவலுக்கு வந்திருக்காங்க, இப்போ மறுபடியும் வச்சிருக்காங்க. ஸோ இவங்க கொடுத்த அப்டேட்டு லீவு நாள், நேற்றும் லீவு, இன்னைக்கும் மார்க்கெட் லீவு, இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. பட் மண்டே மார்க்கெட் எப்படி இருக்குன்னு நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். மோரல் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அதானி குரூப் ஸ்டாக்ஸில் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. மேபி கூடி போனால் 2 நாள் 2 டேஸ் வந்து மார்க்கெட் வந்து நெகட்டிவ்ல ட்ரேட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ செபிக்கு மேலே டைரக்டாக அட்டாக் பண்ணியிருக்கிறதுனால மார்க்கெட் கீழே உள்ளதுக்கு தான் பிரகாசமாக இருக்குது. பட் இது வந்து நம்ம இன்வெஸ்டர்ஸ் ஃப்ரைட்டண்ட் ஆக வேண்டாம். ஏன்னா எனக்கு வந்து அதானி குரூப் ஸ்டாக்ஸ் மேலே வந்து நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல, ஏன்னா அவங்களுக்கு மேலே கண்டினியூஸாக இது வந்து இருக்கிறதுனால அஸ் அ இன்வெஸ்டர் எனக்கு ஒரு ஃப்ரைட்டன் இருக்கும். ஸோ அதனால வந்து நான் அதானி குரூப் ஸ்டாக்ஸில் என்ட்ரி கொடுக்காம அப்படி இருந்தேன். ஸோ மோரல் இப்போ வரைக்கும் எனக்கு அதானி குரூப் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. ஸோ அதனால எனக்கு பயம் இல்லை. மற்ற ஸ்டாக்ஸ் கீழே விழுந்தாலும் நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணி உள்ளே என்ட்ரி கொடுப்பேன். செபியோட தலைவராக இருக்கிற மாதாபி பூரிபுச்சுக்கு மேலே ஹிண்டன்பர்க் இன்னொரு அப்டேட்டும் சொல்கிறாங்க. அதாவது மாதாபி பூரிபுச் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பிஸ்னஸாக இருக்கிற அகோரம் அட்வைசரி, அதாவது இந்தியாவோட கன்சல்டிங் பிஸ்னஸ்ன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து 99% ஸ்டேக் வந்து மாதாபி பூரிபுச்சு ஹோல்ட் பண்ணியிருக்காங்க 2002 அந்த காலாண்டு படி பார்க்கும்போது. அந்த ஃபினான்ஷியல் 22ல் பார்த்தீங்கன்னா 19.8 மில்லியன் ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. இதில் மாதாபி பூரிபுச்சோட அவங்க வந்து 99% ஸ்டேக் ஓன் பண்ணுற அந்த கன்சல்டிங் அகோரம் அட்வைசரியில் இவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. அமெரிக்கன் வேல்யூவில் பார்க்கும்போது $2,61,000 ரெவன்யூ வந்து இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து மாதாபி பூரிபுச் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க 2017 செபியோட ஹோல் டைம் மெம்பராக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா 2002 வந்து இவங்க செபியோட லீடர் ஆகுறாங்க. ஸோ இது மோராட்டு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க? 2002 மார்ச் 1 செபியோட தலைவர் ஆகுறாங்க மாதாபி பூரிபுச். அதுக்கு 1 வீக்குக்கு முன்னாடி இவங்க அந்த இந்த அகோரா பார்ட்னர்ஸ் இருக்குல்ல, அதில் அந்த அட்வைசரி கம்பெனியில் அதில் 99% ஸ்டேக் வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் நேமுக்கு 1 வீக்குக்கு முன்னாடி டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹிண்டன்பர்க் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. மோராட்டு செபியோட மாதாபி பூரிபுச் பார்த்தீங்கன்னா ஹோல் டைம் டைரக்டர் அண்ட் சேர்பர்சன் அட் செபி வந்து இருந்திருக்காங்க. இப்போ 2017 to 22 மார்ச் 1, 22 தான் பார்த்தீங்கன்னா இவங்க செபியோட லீடர் ஆகுறாங்க. மோராட்டு அந்த அகோரம் பார்ட்னர்ஸோட ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் கைவசம் எல்லாமே அவங்களோட ஹஸ்பண்ட் நேமுக்கு போகுது. ஸோ இப்படி நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சுருக்காங்க, சொன்னால் சொல்லிகிட்டே போகலாம். ஸோ அதை பற்றி நமக்கு பேசி ஒன்றும் ஆக போகிறது இல்லை. மோராட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வேணால் கூடி போனால் 2 நாள் விழும். ஸோ அதனால நம்ம வந்து பெரிய அளவில் பயப்படாதீங்க, யாருமே பேனிக் செல்லிங் பண்ணாதீங்க. ஸோ மோராட்டு செபியோட எக்ஸ் அக்கௌண்ட், அதாவது ட்விட்டர் அக்கௌண்ட்டு, அதை வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க செபி. திஸ் போஸ்ட் ஆர் ப்ரொடெக்டட் அப்படின்னு இருக்கும். ப்ரொடெக்டட் மோடில் வந்து செபியோட ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து இயங்கிட்டு வருது. ஸோ மோராட்டு நான் இன்வெஸ்டர்ஸ் சொல்கிறது ஃப்ரைட்டண்ட் ஆகாதீங்க. மோராட்டு மார்க்கெட் கீழே விழுந்தாலுமே நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்க நல்ல ஸ்டாக்ஸில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சுன்னா தைரியமாக நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணி நம்ம வந்து அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். மோராட்டு பார்த்தீங்கன்னா ஹிண்டன்பர்க் செபி பொறுத்தவரைக்குள்ள அப்டேட்டு. ஸோ யாருமே பயப்படாதீங்க, மார்க்கெட்டில் தைரியமாக இருங்க. நமக்கான ஷேர்ஸ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம ஒரு என்ட்ரி கொடுக்கலாம் உள்ள. பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் பணக்காரர் ஆவார்களா அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்திருக்கு. ஸோ மோராட்டு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாட்டு நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து இந்தியா வந்து பொருளாதாரத்தில் முன்னேறிட்டே வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் வந்து தனிநபர் வருமானம்னு சொல்லுவாங்க, அது வந்து பெரிய அளவில் வந்து இன்க்ரீஸ் ஆகலை. நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு டிகிரி முடிக்கிறோம், டிகிரி முடிச்சுட்டு நீங்கள் ஒரு கம்பெனி வேலை போனீங்கன்னா உங்களுக்கு மினிமம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 12,000 to 10,000 அந்த ரேஞ்சில் தான் சேலரி இருக்குது. இப்போதைக்கு ஒரு டிகிரி முடிச்சுட்டு போனீங்கனாலே. இன்ஜினியரிங் முடிச்சுட்டு போகிறாங்க, சென்னையில் போய் ஸ்டார்டிங் வேலை பார்க்குறாங்க, 9,000 to 10,000 தான் கொடுக்குறாங்க. என் ஃப்ரெண்டு வந்து ஐடி கம்பெனிஸ் டிசிஸில் வேலை பார்க்குறாங்க, டிகிரி முடிச்சுட்டு பிபிஓ ரோலில் உள்ள போகிறாங்க, அவங்களுக்கு ஸ்டார்டிங் 13,000 தான் கொடுக்குறாங்க. பட் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கே பார்த்தீங்கன்னா 1 day 1,000 அப்படிலாம் கொடுக்குறாங்க. பட் டிகிரியை விட அந்த ரேஞ்சில் சேலரி அதிகமாக இருக்குது. நான் சொல்கிறேன், தப்பாக சொல்லலாம், பட் நான் சொல்கிறேன். ஸோ மோராட்டு தனிநபர் வருமானம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து நம்ம நாட்டில் கம்மியாக தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன தான் பொருளாதார இதில் வந்து அதிகமாக ஸ்பீடாட்டு க்ரோத் ஆகிட்டு இருந்தாலும்
ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நடுத்தர வருவாயின்னு சொல்கிறாங்க. அதாவது மிடில் செக்டார் இன்கம் தான் நம்மளோட இந்தியா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட்டுக்கு முக்கியமான ஒரு பொறுப்பு இருக்குது. அதாவது தனிநபர் வருமானத்தை வந்து அதிகரிக்கிறது ரொம்பவே அவசியம் அப்படின்னு சொல்லி வேர்ல்ட் பேங்க் ரீசெண்டாக ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. அதாவது 40க்கும் மேற்பட்ட நாடுகள் வந்து எப்படி குறைஞ்ச வருவாயில் அதிக தனிநபர் வருவாய் ஈட்டும் நாடுகளாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி இதில் சொல்லியிருக்காங்க. குறிப்பாட்டு அமெரிக்காவோட தனிநபர் வருவாயை வச்சு நம்ம பார்த்தீங்கன்னா இந்தியாவோட வருவாயை விட அது அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாட்டு இந்தியாவை வந்து 40 இயர்ஸில் பெற்ற வளர்ச்சியை சில கண்ட்ரிஸ் சில இயர்ஸ்லேயே அதை பண்ணிட்டு போயிருக்காங்க. அந்த குரோத்தை முதலீடு மட்டுமே நம்ம வந்து சார்ந்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென்கொரியாவில் 1970-18 அந்த டைமில் பார்த்தீங்கன்னா தனிநபர் வருவாய் $1300 இருந்திருக்கு. ஆனால் தொழில்துறையில் அந்த கவர்மெண்ட் சில சேஞ்சஸ் பண்ணதுனால தனிநபர் வருவாய் வந்து $33,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தொடக்கத்தில் நூடுல்ஸ் மட்டுமே விட்டுட்டு வந்த சாம்சங் கம்பெனி இப்போ பார்த்தீங்கன்னா டிவி, ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லி மேனுஃபேக்சர் பண்ணிட்டு வராங்க. ஸோ ஸ்மார்ட் ஃபோன் மேனுஃபேக்சரில் இப்போ அந்த கம்பெனி வந்து ஒரு பெரிய கம்பெனியாட்டு உருவெடுத்திருக்காங்க. ஸோ அந்த கம்பெனி இப்போ ஒரு வெற்றி நடை போடுறாங்க. இந்தியாவில் நடுத்தர நிறுவனம்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படி சொல்ல, ஸ்மால் கேப் கம்பெனிஸ், ஸ்மால் கேப் மிட் கேப் கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் க்ரோத் காட்டாமல் ஒரு ஸ்டேபிள் க்ரோத் தான் காமிச்சிட்டு வராங்க. மெதுவான வளர்ச்சின்னு சொல்லுவாங்க. அதை மட்டும் தான் காண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அமெரிக்கா போன்ற நாடுகளில் இந்தியாவோட பல மடங்கு வளர்ச்சியானது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த வேகம் குறையும் என்று அவங்க, ஆனால் அந்த வேகம் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியர்களில் பெரும்பாலான வயது முதிர்வு அதிகரிக்கும் காலத்திற்கு முன்பாகவே வளர்ந்த நாடாக உயர்வருமா, அதாவது வளர்ந்த நாடாக உயருமா அப்படின்னு சொல்லி அது கேள்விக்குறியாக தான் இருக்குது. தனிநபர் வருவாயை வந்து அதிகரிக்க தொழிலாளர்கள், அதாவது தனிநபர் வருவாயை அதிகரிக்க தொழிலாளர்கள் மத்தியிலையும் தொழில்துறையில் ப்ளஸ் வந்து பல்வேறு திட்டங்களை வகுக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு சொல்லி நிபுணர்கள் சொல்கிறாங்க. இது மூலமாட்டு இந்தியர்கள் வந்து தங்களோட வருவாயை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மோராட்டு கவர்மெண்ட் மட்டும் வந்து பொறுப்பு வராமல் கம்பெனிஸு, நெக்ஸ்ட் வந்து சில ட்ரஸ்ட் அப்படி நிறைய பேர் இருக்காங்க, அட்வைசரி ஃபார்ம்ஸ், இவங்க எல்லாமே அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் பொறுப்பு இருக்குன்னு சொல்லி முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோராட்டு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் பேங்க் கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அந்த சண்டே எபிசோடில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.